தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறைவார்த்தைகள் 11 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்லாயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏன் அவர் ஆயரும் அல்ல, ஆடு அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயனும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய 4ஆம் வார இந்த திங்கட்கிழமையிலே இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவிலே அருமையான ஒரு புனிதரை, புனித சீட்டா, இத்தாலிய நாட்டு சேர்ந்த இந்த புனிதரை நினைவு கூறுகின்றோம். இவள் தன்னுடைய வாழ்நாளிலே சிறு வயதிலேயே தந்தையை இழக்கின்றாள். தன்னுடைய தாயினுடைய அன்பால் வளர்க்கப்படுகின்றாள். இல்லங்களிலே இவள் தன்னுடைய பணிகளை செய்கின்றாள். வீடுகளிலே, அது குறிப்பாக சமையலறையிலே ஒரு உதவி பணியாளராக தன்னுடைய பணியை மிகுந்த விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் செய்கின்றாள். அதன் பிறகு இவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு கன்னியராக தன் வாழ்நாளிலே இவர் திருநிலைப்படுத்தப்பட்டு அந்த கன்னியர் மடத்திலே இறை அருளோடும் இறை இரக்கத்தோடும் வாழ்கின்றாள். நல்ல பணிகளை எளிமையோடும் தாழ்ச்சியோடும் செய்கின்றாள். இவள் அந்த சமையலறையினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற இந்த நாட்களிலே ஒரு முறை இவள் ஆண்டவருடைய இந்த நற்கரணை பலியிலே பங்கெடுத்து 1 மணி நேரம் அங்கு இருக்கிற நற்கரணை ஆராதனையிலே பங்கெடுத்து விடுகின்றாள். அங்கு காலை உணவை இவள் செய்யவில்லை. இருந்தாலும் சமையலறையில் சென்று பார்க்கின்றால் அனைத்து காலை உணவுகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோருமே ஆச்சரியப்படுகிறார், எப்படி இது என்று. காரணம், கடவுள் தூதர்கள் இந்த உணவையெல்லாம் தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு புனித சீட்டா தன்னுடைய வாழ்விலே இறையறலை பெற்றிருக்கின்றார். இறை அற்புதங்களை நிறுத்தக்கூடியவளாக, ஏழை எளியோருடைய நலனிலே அக்கறை கொள்ளக்கூடியவளாக வாழ்ந்தவள்தான் புனித சீட்டா. இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியை பார்க்கிறபோது, ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன் நானே. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன. நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், தந்தை என்னை அறிந்திருக்கின்றார். நானும் தந்தையும் ஒன்றே என்று தந்தையோடு கொள்ளக்கூடிய அந்த ஒரு உடனிருப்பை, தந்தையோடு கொண்டிருக்கிற ஐக்கியமான ஒரு உறவை ஆண்டவர் அருமையாக இன்றைக்கு நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆக அந்த அளவுக்கு இயேசு நம்மை அறிபவராக இருக்கிறார், நம்மை ஆராய்ந்து அறிபவராக. நம்ம நீ அமர்வதையும் எழுவதையும் அயர்வதையும் உறங்குவதையும் நான் அறிந்திருக்கிறேன். திருப்பாடல் 139வது பாடலிலே சொல்லுகின்றார். இவ்வாறாக கடவுள் நம் ஒவ்வொருவருமே அவர் அறிந்திருக்கின்றார். இதைத்தான் இன்றைய ஆயன் ஆடுகள் இந்த ஒரு உருவத்தின் வழியாக நம்மோடு அவர் ஐக்கியமாகின்றார். நம் ஒவ்வொருவரையுமே, குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் திருத்துவர் பணியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பார்க்கிறோம், அங்கு ராயப்பர் அந்த விருத்த சேதனம் பெற்றவர்களிடத்திலும் பெறாதவரிடத்திலுமே அவர் நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இருக்கிறார். பல கேள்விகள், எப்படி நீ விருத்த சேதனம் பெறாதவிடம் எப்படி நீர் போய் சென்று அவளோடு உணவு அருந்தலாம், அவளோடு உணவு உண்ணலாம் என்று கேள்வி கணைய வைக்கின்றார்கள். காரணம், அங்கு யூதர்கள் என்று சொன்னாலே அங்கு விருத்த சேதனம் பெற வேண்டும். ஆக பிற இனத்தவர்கள் அங்கு பெறவில்லை. காரணம், வயதானவர்கள். தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் 80 வயது 90 வயது நிரம்பியவர்கள் எப்படி கிறிஸ்துடைய நம்பிக்கைக்குள்ள வரும் பொழுது எப்படி அவர் விருத்த சேதனம் செய்ய முடியும்? இது உடலளவிலே ஒரு இயலாத ஒரு காரியம். இதை ராயப்பர் நன்கு புரிந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு அரவணைக்கின்றார். இதைத்தான் தூய பவுலடியார் இந்த விருத்த சேதனத்திற்கு எருசலேம் இந்த திருச்சங்கத்தை ஒன்று கூட்டி அனைத்து மக்களுமே இயேசுடைய அன்புக்குரியவர்கள், அனைவருமே நம்பிக்கை அடிப்படையிலே இயேசுவிலே வந்து சேரலாம், எல்லோருமே கிறிஸ்துடைய பணியாளர்கள். ஆகவே இந்த ஒரு விருத்த சேதனம் என்பது ஒரு தடையில்லை என்பதை அந்த எருசலேம் திருச்சங்கத்திலே பவுலடியார் அருமையாக வாதிட்டார். அதற்கு ஒரு தீர்வை பெற்றார். இவ்வாறாக பிற இனத்து மக்களும் கடவுளை தேடி வர வேண்டும். அதுதான் பிற இனத்து அப்போஸ்தலர் என்று தூய பவுலடியார் அழைக்கப்படுகின்றார். இயேசுவே இவரே பிற இனத்தாருக்கு இருளகற்றும்
ஒளி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் எல்லாரும் வரலாம். அதைத்தான் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் நமக்கு இன்றைக்கு அருமையாக சொல்லுது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ஆக திருமுழுக்கு பெற்றவர்கள், திருமுழுக்கு பெறாதவர்கள் கூட இயேசுடைய நம்பிக்கையிலே, இயேசுடைய கொள்கையிலே, இயேசுடைய போதனைகளிலே, இயேசுடைய விழுமியங்களின் அடிப்படையிலே அவர்களும் வாழலாம். அப்ப இயேசுவை அந்த நம்பிக்கை கொண்ட அந்த சமூகத்திலே இன்றைக்கு நாம் எல்லோருமே இணைக்கப்படுகிறோம். அதான் இறையாட்சி எல்லோருக்கும் உரியது. இது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்துவை நம்பி வாழக்கூடியவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்துடைய வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடியவர்கள் ஆண்டவருடைய அந்த இறையாட்சியிலே நிச்சயம் பங்கெடுப்பார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த கொட்டிலை சாராத ஆடுகளும் இருக்கின்றன, அவற்றை நான் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அருமையாக நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆக என்பதென்றால் இறையாட்சி அந்த ஒரு வலைக்கு உவமையாக, வலையிலே வரக்கூடிய எல்லா மீன்களுமே அது விடப்படுகிறது. அந்த அளவுக்கு இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுக்கின்றார், ஒரு சமூக மீட்பை தருகின்றார். பிற இனத்து மக்களும் கடவுளை போற்றி புகழ்வார்கள், பிற இனத்து மக்களும் கடவுளை தேடி வருவார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கை உணர்வை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். பாஸ்கா காலத்து 4ஆம் வாரம் இந்த திங்கட்கிழமையிலே புனித சீட்டாவுடைய அழிச்சு உடைகளை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி நடக்க, எளிமையிலும் தவத்திலும் ஜபத்திலும் புண்ணியத்திலும் நற்செயல்கள் புரிவதிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறையிலே வளர, பிற இனத்தவர்கள், தங்களை சாராதவர்கள் அனைவருமே கிறிஸ்துடைய அன்புக்குரியவர்கள், கிறிஸ்துடைய மதிப்புக்குரியவர்கள், கிறிஸ்துடைய மீட்புக்குரியவர்கள் என்பதை எங்களுக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்தியிருக்கிறீர் ராஜாவே. இயேசுவே, அன்பரே, அற்புதரே, எங்களை வழிநடத்துவரே, எங்களை காப்பவரே, எங்களுக்கு ஆவியானவரே, எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வமே, நீரே எங்களுக்கு இத்தகைய ஒரு பிற நலத்திலே நாங்கள் அக்கறை கொண்டவர்களாக, பொது நலத்திலே நாங்கள் என்று உமக்கு உந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உடைய கிருபையும், குறிப்பாக இந்த யூடியூப்ல ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை, இன்னும் வேலை வாய்ப்பு, இன்னும் திருமண வரம், குழந்தை பாக்கியம், இன்னுமாய் பல தேவைகளோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திலே உம்முடைய இறை ஆசிரியர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கு கொடுக்கும்படி வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.